இவங்க சொல்ற மாதிரி ஒரு மாறுபட்ட தன்மைக்கு மட்டுமே காரணம் அல்ல, பல நல்ல விஷயங்களை அவருடைய வாழ்க்கையில அவர்களை உச்சத்துக்கு கொண்டு போன நிலையையும் ராகு கொடுத்திருக்கிறார் அப்படின்னு பார்க்கிறேன். அது மட்டுமல்லாமல் குறிப்பாக ஆன்மீக வாழ்க்கை ராகுவினுடைய பங்களிப்பை பார்த்தேன். மிகப்பெரிய ஒரு லெவல்ல இருக்காங்க இந்த ராகுவினுடைய தொடர்பு இருக்கிறவங்க. அப்போ இவங்க சொல்ற மாதிரி ராகு என்பவன் போதைக்கு அடிமை, ராகு என்பவன் பிற பெண்கள் தொடர்பு, ராகு என்பவன் கடத்தல்காரன், ராகு என்பவன் வேற ஒரு சமூகம் ஒவ்வாத விஷயங்களை செய்யக்கூடியவர், இல்ல ராகு வந்ததுன்னா வாழ்க்கையை அழிஞ்சிரும், அவங்க கெட்ட விஷயங்கள் இப்படி இதுக்கெல்லாம் மாறுபட்ட ஒரு தன்மையாக அந்த ஆன்மீகத்தில் பயணம் பண்ணக்கூடிய அவர்களுடைய நிலைப்பாடும் அல்லது ஆன்மீகத்தில் உச்சம் தொட்டவர்கள் அவங்க ஏதாவது சாமி சன்னியாசி சித்தர்கள் முதல் கொண்டு வேறு விதமாக இருக்கிறது, இவங்க சொன்னதற்கு மாறுபட்டதாக இருக்கிறது அப்படின்னு அந்த ஆன்மீக பயணத்தில் இருப்பவர்கள் அல்லது ஆன்மீகத்தில் உச்சம் தொட்டவர்கள் இவர்களுடைய விஷயத்தை பார்க்கிற பொழுதும் எனக்கு ஏதோ நெருடலாக இருந்தது. அப்போ இதனுடைய கம்பாரிசனை பார்க்கிற பொழுது இந்த மைனஸை விட ஏன் நம்ம பிளஸ் எடுக்க கூடாது அப்படின்னு எடுத்து நிறைய இடங்கள்ல இந்த ராகுவினுடைய பிளஸ் பாயிண்ட்டை நான் இப்போ ஃபோக்கஸ் பண்றேன். இப்போ இந்த லைவுக்கு வந்ததுக்கு காரணமே என்னன்னா, நான் நிறைய என்னுடைய சேனல்ஸ்ல மட்டும் நான் பேசிட்டு இருந்தேன். ஜோதிட ரகசியங்கள் தம்பி வந்து என்கிட்ட கேட்டாங்க, ஐயா இந்த மாதிரி ஒரு மீட்டிங் நான் பேசும்போது ராகுவை பத்தி பேசும்போது தம்பி வந்து கேட்டாங்க, இந்த மாதிரி ராகு வந்து நிறைய பேர் நீங்க சொன்ன மாதிரி ஒரு மாறுபட்ட ஒரு நிலைப்பாட்டு தான் சொல்லிட்டு இருக்காங்க, நீங்க சொல்லிட்டு இருக்கக்கூடிய விஷயங்கள் மக்களுக்கு போய் சேரணும், ஒரு லைவ் கொடுக்கலாம் சார் அப்படின்னாங்க. சரி, முதன் முறையாக இன்று உங்கள் முன்னால் இந்த ராகுவை பத்தி பேசி கொண்டிருக்கிற பொழுது நானும் தம்பியை டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கும்போது இது கர்மா துருவா வருதா ராகு அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டார். ஐயா நிறைய பேர் சொல்றாங்க, உங்களுக்கு விளக்கம் போட்டு மேச லக்னத்தில் ராகு இருந்தால், ஒன்றில் ராகு இருந்தால், இரண்டில் ராகு இருந்தால் நானும் படம் போட்டு சொல்லலாம், இதுல எந்த பிரயோஜனமும் இல்லை. ரெண்டாவது, இது மாதிரி நிறைய வீடியோக்கள் நீங்களும் பார்த்திருப்பீங்க. இப்ப நம்ம இங்க வரோம் அப்படின்னும் போது நான் உணர்ந்த, நான் கற்றுக்கொண்ட அல்லது எனக்கு என்னுடைய குருமார்களால் உணர்த்திய ஒரு விஷயங்களை உங்களிடம் பகிர வேண்டும் என்ற ஆவலில் தான் வந்திருக்கிறேன். இது ஒரு சாதாரணமான ஏதோ ஒரு இந்த ஜாதக பலன் சொல்லக்கூடிய விஷயமாக நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டாம். நான் இப்ப பேச போகக்கூடிய விஷயம் என்னுடைய அனுபவம், நான் கற்றுணர்ந்தது, எனக்கு உணர்த்தியது, அந்த மாதிரியான விஷயங்களைத்தான் நீங்க பகிர இருக்கிறேன். இதற்கு முதல் முறையாக என்னுடன் என்னை வழி நடத்தி, என்னுடன் இருந்து என்னை வழி நடத்துகிற என்னுடைய குரு நாகாவையும் வணங்கி எனக்கு பல்வேறு விடயங்களை சூட்சமமாக இருந்து போதித்துக் கொண்டிருக்கக்கூடிய என்னுடைய ஆத்ம குரு கசவனமட்டி ஐயாவையும் வணங்கி இந்த செஷனை துவக்குகிறேன். இப்ப ராகு என்பவர் ஏதோ மிகப்பெரிய நம்மளுக்குன்னே திட்டம் போட்டு இந்த கொல்லக்கூட்ட தலைவன் மாதிரி அவரை வச்சுட்டு இவங்க பண்ற அலும்பு தாங்க முடியல. அப்போ நான் என்ன கேட்கிறேன், நான் ஒரே ஒரு கேள்விதான். சமயக்குறவர்கள் சொல்றோம் 63 பேர் சைவ குருவார்கள். இந்த 63 பேரினுடைய ஏதோ ஒரு கோயில்ல பாருங்க, பாத்தீங்கன்னா நிறைய பேர் ராகு எது நட்சத்திரம். அப்போ ராகு நட்சத்திரத்தில் பிறந்தால் 18 ஆண்டுகள் ராகுவினுடைய திசை நடக்கும். இப்ப ராகு 1ஆம் பாதத்தில் பிறப்பெடுக்கிறார்னு வச்சுக்கோங்க, திருவாதிரை சுவாதி சதய நட்சத்திரத்தில் 1ஆம் பாதத்தில் பிறப்பெடுக்கிறார்னா 18 வயசுலயே அவருக்கு ராகு திசை போகும். அப்போ அவன் பிறந்த உடனே இவங்க சொல்ற மாதிரி தண்ணி விடுவானா, பிறப்பெடுங்கள் தொடர்பு இருக்குமா, இல்ல கள்ளக்கடத்தல் பண்ணுவாங்களா, போதை இந்த மாதிரி விஷயங்களுக்கு போவாங்களா, இல்லையே. அப்போ நீங்க 9 வயதில் சேஷாத்திரி சாமி அவர்கள் 9 வயதில் சுடுகாட்டில் போய் அமர்ந்து கொள்கிறார். யார் சொல்லிக் கொடுத்தது அவருக்கு அந்த விஷயத்தை? ராகுவினுடைய உச்சம் தொடாமல், ராகுவினுடைய தொடர்பு இல்லாமல் சித்தத்துவத்தில் உச்சம் பார்ப்பது என்பது இயலவே இயலாது. ஆன்மீக பாதையில் பயணம் நான் ஏற்கனவே ஒரு வீடியோல நிறைய சொல்லியிருக்கேன். இந்த ராகு நட்சத்திரத்தில் பிறப்பெடுத்தவர்கள், முதல்ல அதை பத்தி பேசுவோம், ராகு நட்சத்திரத்தை பத்தி பேசுவோம். ராகு நட்சத்திரத்தில் பிறப்பெடுத்தவர்கள் அப்படின்னு சொன்ன உடனே இன்னொரு ஒரு பயங்கரமான ஒரு குண்டு ஒண்ணு போடுவாங்க ஜோசியத்துல. காலத்திரிகோணத்தில் ராகுவினுடைய நட்சத்திரம் 3-7-11 ராகுவினுடைய நட்சத்திரம் காலபுருஷனுக்கு, மிதுன ராசியில் திருவாதிரை, துலா ராசியில் சுவாதி,
அதே போல காலபுருஷனுக்கு 11ஆம் பாவம் ஆகிய கும்பத்தில் சதய நட்சத்திரம். இந்த 3, 7, 11 இந்த ராகு நட்சத்திரம் இருக்கு. அதனால இவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா காம விளையாட்டுகள் வாங்க, இன்னும் அது ஒரு மாதிரியான படம் பார்க்குற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். ஆனா இது எல்லாமே காற்று ராசி. அப்ப அந்த காற்று ராசியில நீங்க அதுல இருக்கக்கூடிய பாசிட்டிவான விஷயங்கள் எடுங்க. சிந்தனை, அறிவு, ஒன்றை பற்றிய மாறுபட்ட கருத்து, மாத்தி யோசின்னு சொல்றாங்க பாருங்க. இந்த மாதிரி ஆளுங்க தான் இந்த திருவாதிரை, சுவாதி, சதய நட்சத்திரத்துக்காரங்க. இதை மட்டும் எடுத்துக்கொள்ள கூடாது, அந்த ராசியினுடைய அதிபதியும் எடுத்துக்கொள்ளலாம். இப்ப திருவாதிரை நட்சத்திரம் அப்படின்னு போகிற பொழுது புதனுடைய ராசியில இருக்கிறார். காலபுருஷனுக்கு 3ஆம் இடம். அவங்கள மாதிரி எக்ஸலண்ட் கம்யூனிகேஷன் இருக்கவே முடியாது. சிம்பிளான ஒரு வேர்ட்ல போட்டு அவங்க என்ன நினைக்கிறாங்களோ அத்தனை கண்டென்ட் அந்த ஒரு வேர்ட்ல கொண்டு வர்றவங்க அவங்க தான். புதன் ராகு காம்பினேஷன் மிகப்பெரிய ஒரு ஹைலி இன்டெலெக்சுவல் பர்சனாலிட்டிஸ். யாரும் யோசிக்க முடியாத ஒரு விஷயத்தை, யாரும் தோண்ட முடியாத ஒரு விஷயத்தை, அல்லது புது மாதிரியான ஒரு சிந்தனைகளை கொண்டு வருபவர்கள் திருவாதிரை நட்சத்திரம். ஏன்னா அவங்க புதன் வீட்டில் இருக்கக்கூடியது. அதே போல சுக்கிரன் வீட்டில் இருக்கக்கூடியவர்கள். இந்த சுக்கிரன் வீட்டில் இருக்கக்கூடிய இந்த சுவாதி நட்சத்திரம் குறிப்பாக பெண்கள் மிக அழகாக இருப்பாங்க, மற்றவங்களை கவர்ற மாதிரி இருப்பாங்க, எக்ஸலண்டான கம்யூனிகேஷன் இருக்கும். அவங்க இருக்கிற இடத்தை சுத்தி ஒரு 10 பேர் இருப்பாங்க. ஏன்னா அவங்க தான் அங்க டாப் பிரையாரிட்டியா இருப்பாங்க, டவர் மாதிரி இருப்பாங்க, சென்டர் ஆஃப் அட்ராக்ஷன் சுவாதி நட்சத்திரம். ஏன்னா சுக்கிரன் வீடு. 10ஆவதுக்கு அது சூரிய வட்டத்தில் இருக்கக்கூடிய ராசி. சூரிய வட்டம்னா அது ஒரு குழப்பம் வந்துடும். சார் இது என்ன சார் சூரிய வட்டம் புதுசா ஒன்று சொல்றீங்க? ராசி எல்லாம் மேஷத்துல இருந்து எடுக்கிறது நாங்க எப்படி எடுக்கிறோம்? சூரிய வட்டம், சந்திர வட்டம்னு. அதாவது கடகத்திலிருந்து கும்பம் சந்திர வட்டம், சிம்மத்திலிருந்து மகரம் சூரிய வட்டம். அப்ப சூரிய வட்டத்தில் இருக்கக்கூடிய ராசிகள் பாருங்க, நீங்க எல்லா விஷயங்களுமே அநேகமான சக்தி ஓரியன்டட் பண்டிகைகள் முழுக்க இந்த சூரிய வட்டத்தில் சூரியன் பயணிக்கிற பொழுதுதான் இருக்கும். புரட்டாசியில பெருமாளுக்கு, ஐப்பசியில வந்தீங்கன்னா துர்கா பூஜா, தீபாவளி, கார்த்திகை, திருவண்ணாமலை தீபம், இந்த மாதிரியான விஷயங்கள் நிறைய நடக்கும். மேல போகிற பொழுது நம்மளை காப்பாற்றக்கூடிய விஷயங்கள் நிகழலாம் நடக்கும். மாசி, பங்குனி, சித்திரை, வைகாசி, ஆனி, ஆடியில அம்மனுக்கு கூழ் ஊத்துவாங்க, அம்மனுக்கு பங்குனி மாசம் தீச்சட்டி எடுப்பாங்க. இதெல்லாம் எப்படின்னா நம்மை காப்பாற்றக்கூடியது. வேப்பலை கொடுப்பாங்க, எலுமிச்சம்பழம் கொடுப்பாங்க, பானகரம் கொடுப்பாங்க, இந்த மாதிரியான விஷயம். ஆனால் கொண்டாட்டமான விஷயங்கள் நிகழ்வது எங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா சூரிய வட்டத்தில் தான், திருவிழாக்கள் கூட. அப்ப அதனால இந்த துலா ராசியில சுவாதி நட்சத்திரம் அப்படின்றது ஒரு சிறப்பு வாய்ந்த ஒரு விஷயம். சார் ரொம்ப உண்மையாலுமே இந்த சுவாதி நட்சத்திரத்துல பிறந்தவங்க பாத்தீங்கன்னா ரொம்ப அழகா, ரொம்ப நீட்டா, அவங்க ட்ரெஸ் பண்ற சென்ஸ் கூட பியூட்டிஃபுல்லா இருக்கும். அது ஆணாகட்டும் பெண்ணாகட்டும். அதுல ஒரு ஒரு ஜாலியான ஒரு விஷயம் பேசணும்னா, இந்த பெண்கள் ஜடை ஃப்ரண்ட் பக்கத்துல போட்டு அந்த ஜடை அப்படி தூக்கி பின்னாடி விடுவாங்க பாருங்க, அது ஒரு மிகப்பெரிய ஒரு கலை. அது இந்த சுவாதி நட்சத்திரம் ரொம்ப அழகா பண்ணுவாங்க. அதே போல ஆண்கள் பாருங்க, இந்த கையை பின்பக்கம் அப்படி விடுவாங்க, அப்படி அழகா இருக்கும். அது சுக்கிரன் ராகு காம்பினேஷன். தன்னை வெளிப்படுத்தி கொண்டே இருப்பார்கள், சென்டர் ஆஃப் அட்ராக்ஷன் இருக்கும். சுவாதி எல்லாம் நீங்க ஐயப்பன் கோயிலுக்கு மாலை போடக்கூடிய சுவாதி நட்சத்திரத்தை இதை நீங்க கவனிச்சு பாருங்க. எல்லாம் தாடி வச்சுட்டு அவங்க பாருங்க, தாடி வச்சாலும் அழகா தலை வருவாங்க, கிருத்தியமா பட்டை அடிப்பாங்க. இதெல்லாம் ஒரு உதாரணத்துக்கு சொல்லுகிறேன். அவங்க பர்ஃபெக்ஷன் இருக்குன்னு சொல்றேன். அவங்களை வெளிக்காட்டி கொண்டே இருப்பாங்க. இன்னொன்னு இருக்கு, பெரிய பெரிய உதிராட்ச கொட்டையெல்லாம் போட்டு அவங்களும் சுவாதி நட்சத்திரம் தான். ஆனால் அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அவர்களுடைய குணாதிசயம் எப்படி இருக்கிறது அப்படின்னா, அவருடைய குணாதிசயம் எப்படி இருக்குது அப்படின்னா, அவர்களை வெளிக்காட்டி கொண்டிருக்கக்கூடிய ஒரு தன்மை. இந்த சுக்கிரன் வீட்டில் ராகு. சதய நட்சத்திரம் இது எனக்கு ரொம்ப பிடிச்ச நட்சத்திரம், சதய நட்சத்திரம். என்ன காரணம்னா, இந்த தமிழை, தமிழ் உலகத்தை, தமிழ் மக்களை இந்த உலகமே திரும்பி பார்க்க வைத்த ஒரு ஹீரோவோட நட்சத்திரம் ராஜராஜ சோழனினுடைய நட்சத்திரம் சதயம். அந்த காலத்தில் இருந்த மங்கோலியால் ஆரம்பிச்சு பாருங்க, அதிகமான ஏரியாக்கள் அவர் கவர் பண்ணார். சந்திர சூரியர் உள்ளவரை
இருக்கக்கூடிய ஒரு சிவாலயத்தை நான் அமைத்தே தீருவேன்னு கங்கணம் கட்டி கொண்டு தஞ்சை பெரிய கோயிலை கட்டியவர். அதுல இருக்கக்கூடிய ரகசியங்கள் இன்னும் நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்கு. ஆக இந்த மிகச்சிறந்த தீரம் வாய்ந்த அப்படின்னு சொல்லலாம் சதய நட்சத்திரத்தினுடைய பிறப்பு கர்மாவால் தீர்மானிக்கப்படும். சதய நட்சத்திரம் கர்மாவால் தீர்மானிக்கப்படும், முழுக்க முழுக்க கர்மாவால் தீர்மானிக்கப்படும். ஏன்னா சனி வீட்டில் ராகுவினுடைய நட்சத்திரம். ரொம்ப ஹைலி கால்குலேட்டிவ் மணி ஓரியன்டட் பீப்புள். எது பேசினாலும் ப்ராஃபிட் ஓரியன்டா. நமக்கு ஏதாவது கிடைக்குமா, அது வந்து மெட்டீரியலிஸ்டிக்காவும் இருக்காது, அதை சார்ந்துமே பயணம் போக மாட்டாங்க. அவங்களுடைய நோக்கம் அதுவாக இருக்காது. ஆனால் அவர்களுடைய பயணம் முழுக்க முழுக்க அவங்களுடைய ப்ராஃபிட்டபிலிட்டி நோக்கி போவாங்க. இதெல்லாம் வந்து ஒரு மாதிரியான ஒரு நல்ல காம்பினேஷன். அப்ப 3, 7, 11 அப்படின்னு எடுத்துட்டு காமத்திரிகோண ராசின்னு ஒரு பயமுறுத்துவாங்க. இந்த காமத்தை போட்ட உடனே எல்லாரும் பயந்துருவாங்க. காமத்திரிகோண ராசி இல்லையா, என் குழந்தை பிறந்திருக்கா, இல்ல எங்க வீட்டுக்காரர் அப்படி இருக்காரா, இல்ல எங்க மனைவி அப்படி இருக்காங்களா, அல்ல இல்ல. இதனுடைய பாசிட்டிவ் அப்ரோச்சஸ். ஏன்னா நெகட்டிவ் நடக்குதுன்னு நீ கன்ஃபார்ம் பண்ணினா பாசிட்டிவ் நடந்தா தீரும். அப்ப நம்ம பாசிட்டிவ் எடுத்துட்டு போவோமே. திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்துச்சு ஐயோ அப்படின்னு அதுக்கு ஒரு பெரிய அட்டவணைலாம் எழுதியிருப்பாங்க. சரி, எல்லா கிரகங்களுக்கும் மைனஸ் பிளஸஸ் உண்டு. அல்ல இந்த கிரகம் நல்ல கிரகம், அந்த கிரகம் கெட்ட கிரகம்லாம் யாரும் சொல்ல விட முடியாது. இயற்கை சுபர் அப்படின்னு சொல்லக்கூடிய குரு கெட்டு போயிட்டாருன்னு வச்சுக்கோங்க, ரோட்ல கூட படுக்கிறதுக்கு இடம் கிடைக்காது. சனி கெட்டாவது லாரி கிட்ட இல்ல ஏதோ ஒரு டயர் கடியிலையாவது படுக்கிறதுக்கு இடம் கிடைக்கும். குரு கெட்டுட்டான்னா முடிஞ்சது. அப்ப அவர் இயற்கை சுபர் காப்பாற்றணுமா வேண்டாமா? காப்பாற்ற மாட்டார்ல. துலா லக்னத்திற்கு 3, 6 குடைவர் குரு, அவரு 9ஆம் பாவத்துல போய் உட்கார்ந்துட்டாரு அப்படின்னா அவங்க அப்பா வீட்டு சொத்துக்கள்ல முதல்ல பிரச்சனையை ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அவருக்கு வம்பு வழக்கு வரும், கடன் வாங்குவார். இந்த மாதிரி நிறைய மைனஸா போயிட்டே இருக்கும். அப்ப அவர் குரு நல்லவர் இல்லையா? ஆனா குரு திசை வந்து விட்டது எனக்கு சிறப்புன்றாங்க. அதே போல சுக்கிர திசை வந்துடுது, யோ அவனுக்கு என்னையா சுக்கிர திசையா அப்படின்னு. ஆனா அந்த சுக்கிரன் கெட்டு நீசமாயிட்டான்னா நல்ல ட்ரெஸ் கூட போட்டுக்க மாட்டாங்க சார். பிரவுன் கலர் பேண்ட், ப்ளூ கலர்ல டார்க் நேவி ப்ளூல சட்டை போடுவான். பார்க்க முடியுமா பாருங்க நீங்க. ஒரு அம்மா வந்து நல்ல ஆரஞ்சு கலர்ல சேலை கட்டிட்டு வயலட் கலர்ல பிளவுஸ் போடுதுன்னு வச்சுக்கோங்க, இப்படி கான்ட்ராஸ்டா இருக்கும் பாருங்க. அந்த மாதிரி ஒரு வித்தியாசமான ஒரு குணாதிசயத்துக்குள்ள வந்துருவாங்க. பிரவுன் கலர்ல சேலை கட்டிக்கும், பிரவுன் கலர்ல சேலை கட்டிட்டு வயலட் கலர்ல ஜாக்கெட் போடும், காம்பினேஷனே இருக்காது. சுக்கிரன் கெட்டவங்க. இந்த தலைமுடியெல்லாம் பாத்தீங்கன்னா இப்படி பிரிஞ்சு இருக்கும், ஒரு 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 பெர்ஃபெக்ஷன் இருக்காது. அப்ப சுக்கிரன் கெட்டுட்டாருன்னா சுக்கிர திசை என்ன ஆகும்? ராகு, எனக்கு தெரிஞ்சு ராகு திசையில் கெட்டவர்களை விட சுக்கிர திசையில் கெட்டவர்கள் இந்த மாதிரி விஷயங்கள் அதிகம். தண்ணி போட்டவனோ, பிற பெண்கள் தொடர்போ, சூது விளையாட்டமோ, இதுல போய் கெட்டவங்க அதிகம். சுக்கிரனுடைய நிலைப்பாடுகள். ஆக சூரியன் வலுவான சூரியன், வலுவான சூரியன். ஆனா அந்த வலுவான சூரியன் கெட்டு போயிட்டாருன்னா நம்ம கிட்ட ஆளுமே இல்லாம போயிடும். நம்மளால எதுவுமே ஆத்தன்டிகேட்டா பேச முடியாது. அரசாங்கத்து மூலியமாக பிரச்சனைகள் அப்படின்னு ஜோதிடம் பார்க்கறது இந்த மாதிரி நெகட்டிவா போவாம நான் சொல்ற மாதிரி பாசிட்டிவா வருவோம். சூரியன் கெட்டாரா பரவாயில்ல, என்ன பண்ணுவாரு அப்படின்னா அவரு டாமினன்டா இல்லாம இன்னொருத்தவங்க கிட்ட கலந்து உரையாடுவார், அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போவார். அவர்கிட்ட இருக்கக்கூடிய திறமை ரொம்ப திறமை. அவருக்கு பேச்சில் ஆளுமை இல்லாமல் இருக்கலாம், எழுத்தில் ஆளுமை இருக்கும். அவர் எந்த பாவத்தில் இருக்கிறாரோ அதை சார்ந்த விஷயங்கள்ல பாசிட்டிவான விஷயங்களை கொண்டு போறது சிறப்பு. அப்ப எல்லா கிரகங்கள்லயும் மைனஸ் பிளஸஸ்ன்றது வந்து இருந்துட்டே தான் இருக்குது. செவ்வாயை பத்தி நான் சொல்லவே வேண்டாம், எல்லாருக்குமே தெரிஞ்சிடும். செவ்வாய் கெட்டு தசை நடத்துறாரு, கன்னி லக்னத்துக்கு அட்டமாதிபதி செவ்வாய் தசை நடத்திட்டாருன்னா முடிஞ்சு வச்சுன்னு. அதுலயும் ஜோதிடத்துல வேறு விதமான முறைகள் கொடுக்கப்படுகிறது. தாராபலன்ல இருக்கு, அது 2வது நட்சத்திரத்துல ஏறலாம், 8வது நட்சத்திரத்துல ஏறலாம், சிறப்பாக இருக்கும். அது போல பாசிட்டிவான விஷயங்கள் நிறைய இருக்கு. அந்த மாதிரி பாசிட்டிவான விஷயங்களை நமக்குள்ள டிராவல் போலாம். ஜோதிடம் என்பது என்ன, எல்லாத்தையும் பயமுறுத்துறதுக்கா? இல்ல ஜோசியம் என்றது வந்து ஜோசியம் பார்த்தோன்னே இந்த பிரச்சனை எல்லாம் எல்லாருக்கும் தீர்ந்துருமா? சத்தியமா தீராது. ஆனால் இந்த பிரச்சனை எதனால் வந்தது, இந்த பிரச்சனையினுடைய வர காரணம் என்ன, அதை தெரிந்து கொண்டு அதை நம்மளால சரி பண்ண முடியுமா, அதற்கு நம்முடைய ஜாதகத்தில் வாய்ப்பு இருக்கிறதா அப்படின்னு பார்க்கிற பொழுதுதான் நம்ம கர்மாக்குள்ள வந்துடும்.
அந்த கர்மாக்குள்ள நீங்க பயணம் போகிற பொழுது